இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான தொய்யல் கீரை யூஸ் பண்ணி கீரை கடையல் தாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 கட்டளவு தொய்யல் கீரை எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 சொம்பளவு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு சொம்பு 1/2 லிட்டர் பிடிக்கும். மொத்தமாக 1 லிட்டர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதையுமே க்ளீன் பண்ணி வச்சிடுற தொய்யல் கீரையை உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஜஸ்ட் கரண்டி காம்பை வச்சு கீரை தண்ணியில் மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி குத்தி மட்டும் விட்டுக்கோங்க, கிளறக்கூடாது. குத்தி விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கீரை ஒரு பிரண்டு வந்ததையுமே நம்மளுக்கு கீரை நல்லா மணம் வரும். மணம் இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க. 1 டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் வடிச்சிருங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து கையில் தேய்ச்சி கீரையில் சேர்த்துருங்க. 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 5-6 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. நல்லா வெங்காயமெல்லாம் வெந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான கீரை கடையல் ரெடி. ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைக்கும் போது 2 சுற்று மட்டும் விட்டிங்கன்னா போதும். சூப்பராக நம்மளுக்கு பச்சை பசையேர்னு வந்துடும். 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா கீரை கருத்துரும். சூப்பராக நம்மளுக்கு ராகி களிக்காக இருக்கட்டும், ஒயிட் ரைஸ்க்காக இருக்கட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.